வெல்கம் டு enlighten கிளாஸ். நம்ம டெய்லி யூசேஜில் நிறைய கேள்விகள் இடம்பெறும் நம்மளுடைய கான்வர்சேஷனில். ஸோ அப்படி உள்ள ஷார்ட் கொஸ்டின்ஸை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவன் போகிறானா? Is he going? Is he going? He அப்படிங்கிறது அவன், is going அப்படிங்கிறது போகிறானா அப்படின்னு கேட்குறதுக்கு பயன்படுத்துகிற ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வேர்பு. இப்போ நடந்துட்டுருக்க செயல் அப்படின்றதுனால ப்ரெசண்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. எப்போவுமே இஸ் அப்படின்ற சென்டென்ஸ் ஸ்டார்டிங்கில் ஹீயோட வரையில் அந்த இடத்துல இஸ் வருமா டஸ் வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது நம்ம வேர்பை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில், அதாவது கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கையில் கண்டிப்பாக பி வேர்பான இஸ் தான் வரணும் அப்படின்றது இட் இஸ் டு பி அண்டர்ஸ்டுட். நீங்கள் யாரையாவது சந்தித்தீர்களா? டிட் யூ மீட் எனி ஒன்? டிட் யூ மீட் எனி ஒன்? யூ அப்படிங்கிறது நீங்கள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். டிட் மீட் அப்படின்றது சந்தித்தீர்களா, பாஸ்ட் ஃபார்மில் இருக்கு. சந்தித்தீர்களா அப்படின்றது ஏற்கனவே முடிஞ்ச ஒரு செயல். ஸோ அதனால் டூ வேர்ப்லேயே பாஸ்ட் வேர்ப் டிட் வந்திருக்கு. டிட் மீட். எனி ஒன் அப்படின்றது யாரையாவது அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். உங்களால் நன்றாக பாட முடியுமா? கேன் யூ சிங் வெல்? கேன் யூ சிங் வெல்? யூ அப்படிங்கிறது இங்கே உங்களால் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. கேன் சிங் அப்படின்றது பாட முடியுமா, வெல்னா நன்றாக. நான் அதை முயற்சி செய்யலாமா? கேன் ஐ ட்ரை இட்? கேன் ஐ ட்ரை இட்? நான், கேன் ட்ரைன்றது முயற்சி செய்யலாமா, இட்டுன்றது அதை அப்படின்ற அர்த்தம் வரும். ஆங்கிலம் எளிதானதா அல்லது கடினமானதா? இஸ் இங்கிலீஷ் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? இஸ் இங்கிலீஷ் ஈஸி ஆர் டிஃபிகல்ட்? ஈஸி அப்படின்றது எளிமையானது, டிஃபிகல்ட்னா கடினமானது. ஆனால் இது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்றதுனால எளிமையானதா இல்லை கடினமானதா அப்படின்னு வருது. அப்புறம் இந்த சென்டென்ஸில் முன்னாடி இஸ் வருமா டஸ் வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். எனக்கும் அடிக்கடி அந்த இஸ்ஸு டஸ்ஸு இல்லை ஆறு டூ இதில் தான் கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இஸ் இங்கிலீஷ் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் இதை ஆன்சர் பண்ணி பார்ப்பேன். இங்கிலீஷ் இஸ் ஈஸி ஆர் இல்லை இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட்னு சொல்லுவோம். அப்போ அதை ஆன்சர் பண்ணையில் இஸ் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ்க்கு அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி இஸ் தான் வரணும். அதுவே டஸ்ஸு வரக்கூடிய கொஸ்டினுக்கு எந்த ஒரு பி வேர்பும் வராது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் டஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அதை பார்க்கல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியும். அவள் உன்னை அறிவாளா? அப்படி இல்லைன்னா அவளுக்கு உன்னை தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் ஷீ நோ யூ? டஸ் ஷீ நோ யூ? இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் பாருங்கள், டஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. ஷீ அவள், டஸ் நோ அப்படின்றது தெரியுமா அறிவாளா அப்படின்னு அர்த்தம் வரும். யூன்றது உன்னை அப்படின்னு வருது. சரியா? இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்களேன். டஸ் ஷீ நோ யூ அப்படின்றதுக்கு ஷீ நோஸ் மீ அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு. அப்போ ஷீ நோஸ் மீன்னு தான் சொல்ல முடியும், ஷீ இஸ் நோ மீன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த இடத்துல இஸ்ன்ற பி வேர்ப் வர முடியாது. அப்போ இங்கே டஸ் தான் கரெக்டு. இப்போ எப்போவுமே நம்ம எஸ்ஆர்னோ கொஸ்டினில் டஸ்ஸு இஸ்ஸு இந்த கன்ஃபியூஷனுக்கு பாசிட்டிவ், அதாவது எஸ் கொடுத்து அதுக்கு ஆன்சர் பண்ணி பார்த்தா அதில் பி வேர்ப் இஸ்ஸு வர மாதிரி ஆன்சராக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டினில் இஸ்ஸு வரும். பி வேர்பே இல்லாமல் வெறும் மெயின் வேர்ப் மட்டும் வர மாதிரி ஆன்சராக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் டூ வேர்ப்ஸ்லாம் ஆரம்பிக்கும். உங்கள் குடும்ப பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் சர் நேம்? வாட் இஸ் யுவர் சர் நேம்? வாட்னா என்ன? இஸ் ஹெல்பிங் வேர்பு. யுவர் சர் நேம் அப்படின்றது உங்களுடைய குடும்ப பெயர்னு அர்த்தம். சர்நேம் அப்படின்னா குடும்ப பெயர். சில குடும்பங்களுக்கு இந்த ஃபேமிலி நேம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? சர்நேம். நீங்கள் எவ்வளவு உயரமாக இருக்கிறீர்கள்? ஹவு டால் ஆர் யூ? ஹவு டால் ஆர் யூ? ஹவுன்றது எவ்வளவு, டால் உயரத்தை குறிக்குது. ஆர் யூ ஆர் இருக்கிறீர்கள், யூன்றது நீங்கள் அப்படின்ற அர்த்தம் வரக்கூடிய சென்டென்ஸ் இது. என்ன தவறு? வாட் இஸ் ராங்? வாட் இஸ் ராங்? வாட் என்ன, ராங்ன்றது தவறு. எது தவறு? விச் இஸ் ராங்? விச் இஸ் ராங்? விச் எது, ராங் தவறு. இது என்ன? வாட் இஸ் திஸ்?
வாட் இஸ் திஸ், வாட் என்ன, திஸ் அப்படின்னா இது. இது யாருடையது? ஹூஸ் இஸ் திஸ், ஹூஸ் இஸ் திஸ், ஹூஸ் யாருடையது, திஸ் இது. இது எவ்வளவு? ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் எவ்வளவு, திஸ் இது. இது எப்படி? ஹவ் இஸ் திஸ், ஹவ் இஸ் திஸ், ஹவ் எப்படி, திஸ் இது. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம், இல்லை இது எப்படி அப்படின்னும் சொல்லலாம். இது எங்கே இருந்தது? வேர் வாஸ் திஸ், வேர் வாஸ் திஸ், வேர் எங்கே, வாஸ் வந்து இது பாஸ்ட் டென்ஸ்க்குரியது, திஸ் இது, இது எங்கே இருந்தது அப்படின்னு அந்த இடத்த கேட்குறாங்க. அப்போ இது ஒரு பாஸ்டில் முன்னாடி இருந்துச்சு, அதனால இது வந்து வாஸ்ன்ற பாஸ்ட் பி வேர்ப் வந்திருக்கு. எப்படி இருக்க? இது ஒரு காமனான கொஸ்டின். நம்ம ஃப்ரெண்ட்ஸை, ரிலேட்டிவ்ஸை யாரையாவது பார்த்து கேட்போம், ஹவ் ஆர் யூ. இது நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆனால் அதுவே நீங்கள் உண்மையிலே எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்க விரும்பணும் அப்படின்னு கேட்குறப்ப ஹவ் ஆர் யூ ரியலி, ஹவ் ஆர் யூ ரியலி அப்படின்னு கேட்கலாம். யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷில் கேட்குறதுக்கு ஹூ நோஸ், ஹூ நோஸ், ஹூ யார், நோஸ் அப்படின்னா தெரியும் அப்படின்னு வருது. நீயே செய்கிற, ஒய் ஆர் யூ டூயிங், ஒய் ஆர் யூ டூயிங், ஒய்னா ஏன், ஆர் டூயிங் செய்கிறாய் அப்படின்னு ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. யூன்றது நீ. நீங்கள் எப்போ போகிறீங்க? வென் ஆர் யூ கோயிங், வென் ஆர் யூ கோயிங், வென் எப்போ, ஆர் கோயிங் செல்கிறீர்கள், போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. யூன்றது நீங்கள். இதுவே வந்து வென் வில் யூ கோன்னு கேட்கலாம், ஃப்யூச்சர் ஃபார்மில் வரும். வென் எப்போ, வில் கோ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் இனிமேல் போகிறத கேட்குறது யூ நீங்கள். இந்த மாதிரி எப்போ போகிறீங்க, எப்போ இதை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்லேயும் எழுதலாம், ஃப்யூச்சர்லேயும் எழுதலாம். எப்படி நீங்கள் செய்கிறீங்க? ஹவ் ஆர் யூ டூயிங், ஹவ் ஆர் யூ டூயிங், ஹவ் எப்படி, ஆர் டூயிங் செய்கிறீர்கள், யூ நீங்கள், நீங்கள் எப்படி செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்குது. இதே ஃப்யூச்சர்லேயும் கேட்கலாம். ஹவ் வில் யூ டூ, நீ எப்படி செய்ய போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் எப்படி, வில் டூ ஃப்யூச்சரில் இனிமே செய்ய போகிற அப்படின்ற அர்த்தம் வரும். யூ நீங்கள். நீங்கள் எப்போது செய்கிறீர்கள்? வென் ஆர் யூ டூயிங், வென் ஆர் யூ டூயிங், வென் எப்போது, ஆர் டூயிங் செய்கிறீர்கள், யூன்றது நீங்கள். நீ ஏன் போகிறாய்? ஒய் ஆர் யூ கோயிங், ஒய் ஆர் யூ கோயிங், ஒய் ஏன், ஆர் கோயிங் போகிறாய், யூ நீ அல்லது நீங்கள். எங்கே போகிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங், வேர் எங்கே, ஆர் கோயிங் செல்கிறீர்கள், யூ நீங்கள். நீங்கள் எப்படி செல்கிறீர்கள்? ஹவ் ஆர் யூ கோயிங், ஹவ் ஆர் யூ கோயிங், ஹவ் எப்படி, ஆர் கோயிங் செல்கிறீர்கள், யூ நீங்கள். I hope this helps you and thanks for watching.